ஹாய், வெல்கம் பேக் டு அகரன் டியூட்டோரியல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோட்டோபேயில் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஓவராலாக பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு ஃபோட்டோபேயை நம்ம எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆன்லைனில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆஃப்லைனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட யூஐலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோபேயை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேபி நீங்கள் வந்து லைவ்ல ஒர்க் பண்ணுறீங்க, க்ளவுடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ரௌசரில் போயிட்டு ஃபோட்டோபே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ photopay.com அப்படின்ற ஒரு வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோபே வந்து ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் மேலே மெனுவில் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபோட்டோபே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட டெஸ்க்டாப்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து லைவ்ல நீங்கள் ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதோட யூஐ அது மாதிரியான சிமிலர் யூஐ தான் வந்து இங்கேயும் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரீபில்ட்டாக என்னென்ன சைஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து பேசிக்காக சோஷியல்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரிண்ட் ஓரியன்டாக நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா பிரிண்ட்டுக்கு தேவையான மாதிரி டிஃபால்ட்டு அவுட்போர்டோட சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேன்வாஸோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸு, ஸ்க்ரீன்ஸு, மொபைல்ஸ்னு சொல்லி எல்லா விதமான ப்ரீசெட் சைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஷாப்போட பிஎஸ்டி ஃபைலோட ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் ஏதாவது உங்களோட சிஸ்டமில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்து அந்த ஃபைல்ஸ் என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டாக என்ன யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக யூஐ ஸ்க்ரீன்ஸ் வந்து பண்ணுறாங்க, யூஐயோட மார்க்அப்ஸ் வந்து தேவைப்படுது, இல்லை என்ன டைப் ஆஃப் மார்க்அப்ஸை என்ன மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த டெம்ப்ளேட் மூலியமாகவும் உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நான் இப்போதைக்கு பேசிக்காக நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஸ்டோரி சைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட என்ன நேம் நீங்கள் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பேசிக்காக மேபி இன்ஸ்டா போஸ்ட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து கொடுத்துருப்பாங்க. அது 1080 தான் இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம நார்மல் போஸ்ட் போடுறதுக்குள்ள சைஸ் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அசட்டிஸ் அது அப்படியே இருக்கட்டும். டிபிஐ அப்படின்றது என்னென்னா அதோட ரெசல்யூஷன் நம்ம வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் ஓரியன்டாக நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறோம், கண்டென்ட் ஏதாவது பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ரெசல்யூஷன் வந்து 72 வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரு குவாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் ஓரியன்டாக நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா 300 டிபிஐயில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் பிரிண்ட் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அதோட டிபிஐ தான் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் அதோட கேன்வாஸோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட்டில் வேணுமா, இல்லை வந்து பிளாக்ல வேணுமா, இல்லை டிரான்ஸ்பரண்டாக, இல்லை கஸ்டம் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணனா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்ட்போர்டு அப்படின்றது என்னென்னா மேபி ஒரு நான் லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு ஆர்ட்போர்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு லேட்டராக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஆர்ட்போர்டு இல்லாமல் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? கீழே வந்து டிஜிட்டல் ஓரியன்டாக பண்ணுறதுனால இது வந்து கலர் மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்ஜிபி, அடோபோட ஆர்ஜிபி கலர் கொடுத்துருப்பாங்க, ப்ரோஃபோட்டோட ஆர்ஜிபி கலர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னென்னா நான் என்ன ஓரியன்டேஷனுக்காக நான் வந்து டிசைன் பண்ண போகிறேனோ அதோட பேசிக்காக நம்ம டிஜிட்டல் ஓரியன்டாக பண்ணும்போது ஆர்ஜிபி கலரில் வச்சு பண்ணுவோம். பிரிண்ட் ஓரியன்டாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎம்ஓகே வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இங்கே வந்து சிஎம்ஓகே இங்கே டிஸ்பிளே ஆயிருக்காது. மேபி நீங்கள் உள்ளே போய் கூட நீங்கள் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து 8 பிட், 6 பிட், 32 பிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா ஒரு பிக்சலோட டெப்த் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஒரு பெரிய சைஸுக்கு ஒரு சைனேஜ் மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து 8 பிட் அப்படின்றது போதுமானது. ஸோ இப்போ வந்து நான் கிரியேட் அப்படின்றத கொடுத்துட்டேன். எனக்கு வந்து என்னோட கேன்வா வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஷாப் இல்லை இந்த மாதிரியான ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு லேயர் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லேயர்ன்றது எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. த்ரோட்டை வந்து இந்த யூஐயே வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பார்த்த மாதிரி அதே மாதிரியான யூஐ தான் இங்கே இருக்கும்.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே டாப்பில் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ப்ளஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஸ்வாட்சஸு, தென் உங்களுக்கு லேயர்ஸ், சேனல்ஸ், பாத் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். இதில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த லேயர் வச்சு தான் நம்ம அதிகமாக வந்து ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லேயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் உள்ள ஒரு கேன்வா எந்த ஒரு இமேஜ் இல்லை நீங்கள் எந்த ஒரு ஷேப் நீங்கள் எடுத்து வச்சாலும் அந்த லேயரில் வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாகவே அதை தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நான் லேயர்லாம் என்னென்ன விஷயம்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் மாதிரி இப்போ நான் கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டா போஸ்ட்னு சொல்லி .psd ஃபைலாக உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து ஒரு டேப் மாதிரி இங்கே உண்மையில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். புதுசாக நீங்கள் வேறு ஃபைலோ வேறு ப்ராஜெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டேபுக்குள்ளே உங்களுக்கு அடுத்தடுத்த டேபாக வந்து வர முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வேறு சேனலுக்கு யூஸ் பண்ணி வேறு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒரே இடத்துல வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்றதுல உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இதில் தமிழ் லாங்குவேஜில் கூட உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஈவன் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களோட யூஐ ஃபுல்லாகவே தமிழில் உங்களுக்கு மாறிடும். ஸோ மேலும் அகெயின் அவங்களோட மொழியில் போயிட்டு நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா இங்கிலீஷ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பேசிக்காக வந்து இந்த லேயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த டூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லேட்டாக எல்லா டூல்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து நான் ஒரு ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பை வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன். அகைன் நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக வந்து அது கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நான் வேறு எந்தெந்த லேயர்லாம் வந்து அகைன் நான் வந்து இன்னொரு ஷேப் எடுத்து நான் அகைன் இன்னொரு தடவை நான் கிரியேட் பண்ணால் கூட எனக்கு இன்னொரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் அந்த லேயருக்குள்ளே போய் அந்த ஷேப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே ஃபில் கலர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்லில் வந்து நான் இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லேயருக்கு மேலே நான் வந்து வைக்கிறேன். ஒவ்வொரு ஷேப்பும் வந்து நான் மேலே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எது லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன கிரியேட் பண்ணியிருக்கணும், இங்கே கீழே பேக்ரவுண்டுக்கு மேலே என்ன லேயர் இருக்கோ அதுதான் வந்து எனக்கு லாஸ்ட்டாக இருக்குது. அப்போது டாப் லேயரில் என்ன இருக்கோ அதுதான் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்போது இதை நான் வந்து மேபி நான் வந்து சேஞ்ச் பண்ணுற பொசிஷனை மாற்றினேன் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று பின்னாடி ஒன்று முன்னாடி அப்படின்னு சொல்லி எந்த பொசிஷன் நான் வைக்கிறேனோ அதுதான் வந்து லேயர் வந்து ஸ்வைப் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரி நம்ம ஆப்ஜெக்டோ இல்லை ஷேப்போ இல்லை டெக்ஸ்ட்டு எதை நாங்கள் வச்சாலும் எது ஃப்ரண்ட்டில் வரணும் எது பேக்கில் வரணும்னு சொல்லி இந்த லேயரை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் வந்து பண்ண போகிறோம். சரிங்க? இப்போது இது கூடயே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் வந்து எனக்கு இங்கே விசிபிள் ஆகிறதுக்குண்டான ஐ ஐகான் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா எனக்கு அது ஹைட் ஆகணுமா இல்லை வந்து விசிபிள் ஆகணுமான்றதை நான் வந்து இதை கிளிக் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அவுட்புட் பண்ணும்போது நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுக்கும்போது ஜேபேக்கோ இல்லை பிஎன்ஜிஓ என்ன ஃபைலை நீங்கள் எடுக்கும்போது இது ஆனில் இருந்த எதெல்லாம் அந்த ஆனில் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு ரிவீல் ஆகும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அதில் பிளேஸ்மெண்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த ஐ ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணும் எது வேணான்றதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ எந்த ஒரு லேயர் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணாலும் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்க அந்த லேயர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு நேம் ஆகி உங்களுக்கு வரும். அது எப்போதுமே வந்து லாக்கில் இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டை என்னால் எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணவே என்னோட மூவ்மெண்ட்லாம் மாற்ற முடியாது. அது ஏன் அப்படின்னா அது லாக்கில் இருக்கிறதுனால அது அப்படி இருக்கும். மேபி நீங்கள் அதை அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த லாக் ஐக்கானா நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அன்லாக் ஆகிடும். அகைன் அதை லாக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே மேலே லேயரில் இங்கே லாக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த பர்டிகுலர் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். சரிங்களா? இப்போது நான் ஒரு வேலை பார்த்துருக்கேன். நான் மேபி வந்து ஒரு டிசைனை வந்து உள்ளே வச்சுருக்கேன். மேபி இந்த ஒரு 3 ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதை திருப்பி மாடிஃபை பண்ணணும் இல்லை வந்து நான் பண்ணதை அன்டூ பண்ணணும் இல்லை ரீடூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அன்டூ ஆகும். சரிங்களா? இதே வந்து நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இசட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரீடூ ஆகும். நான் என்ன வேலை பார்த்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் எங்கே மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே ஒரு லேயர் இருக்குது. ஸோ இப்போது நான் எங்கெல்லாம் வந்து என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த த்ரூ அவுட் அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணதுலேருந்து ஃப்ரீ ஃபார்மில் நான் என்னென்ன விஷயம் பண்ணேன், இன்னொரு ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணேன், அதுக்கு என்னென்ன ஷேப்ஸாக கொடுத்தேன், என்னென்ன கலர் கொடுத்தேன் அப்படின்றது இது எல்லாமே வந்து உங்களால் இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ பேசிக்காக இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ பேய்க்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்
டூல்ஸ்லாம் என்ன விஷயம்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.